வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி ஆரத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயக்குமார்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து சீனியர்கள் அதிமுக சேர்ந்தவங்க நிறைய பேர் விஜய்க்கு கட்சிக்கு போகிறாங்களே சொல்லிச்சு, செஞ்சி ராமச்சந்திரன்லாம் போகிறாங்களேன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கெலாம் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் கொடுக்கவே இல்லை. ஆனால் ஜெயக்குமார் நீங்களே போகிறீங்களான்ற மாதிரி கேட்கும்போது அழைப்பு வரல, அழைப்பு வந்தால் பார்க்கலான்ற மாதிரி இந்த விஷயம் சொல்லியிருக்காரு. எப்பயுமே வெடுவெடுன்னு பேசுகிறவர், கதையாக பேசுகிறவர், அழைப்பு வந்தால் பார்க்கலான்ற மாதிரி சொன்னது அதிர்ச்சி. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த பொதுக்குழு வழக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து ஓபிஎஸ்க்கு ஒரு ஆறுதல் தரும் விஷயமா வரப்போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. ஸோ டெல்லி வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போ திமுக கூட்டணியில் விரிசல்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு பார்த்திங்கன்னா திமுகவுக்கும் அழைப்பு, அதிமுகவுக்கும் அழைப்பு. ஸோ திமுகலேருந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ் பாரதி இவங்களாம் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிமுகலேருந்து பார்த்திங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமாக என்ன பார்த்திங்கன்னா ஜெயக்குமாரே பார்த்திங்கன்னா இந்த தேர்தலோட 2026 தேர்தல் பார்த்துட்டு அது சரி வரலன்னா பார்த்திங்கன்னா விஜய் கட்சியில் இணையணுன்ற எண்ணத்துக்கு வந்துட்டாராம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு டஃப் கொடுக்கும் வகையில் வந்து இப்போ ஓபிஎஸும் அடுத்த வந்து சுற்றுப்பயணம் போகிறதா சொல்கிறாங்க. சசிகலா பார்த்திங்கன்னா அந்த சுற்றுப்பயணம் பெரிய லெவலில் கை கொடுக்காட்டியும் இப்போ போயஸ் கார்டனில் பார்த்திங்கன்னா திவாகரை வச்சு ஒரு ஸ்கெட்சை போட்டுட்ருக்காங்க. இந்த பொதுக்குழு அடுத்த மாதம் கூட்டத்துக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கதா சொல்கிறாங்க. அந்த பொதுக்குழுவில் எப்படியாச்சும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கைப்பற்றணும்னு சொல்லிட்டு எண்ணத்தில் வந்துட்டாங்க. சசிகலா முதல் நிர்வாகியை சேர்த்துக்கொள்ளணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரிக்வஸ்ட்லாம் பண்ணியிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கண்டுக்கவே இல்லை. இப்போ அதன் விளைவு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கணும், இதுதான் கடைசி பார்த்தீங்கன்னா அஸ்திரமாக இருக்குது. ஸோ அந்த பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து சலசலப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ கிடையாது. ஸோ அடுத்த மாதம் நவம்பரில் பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அக்டோபர் நவம்பரில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்ற மாதிரி தான் வந்து அதிமுக வட்டாரத்தில் பேசுகிறாங்க. செயற்குழுலையும் பார்த்தீங்கன்னா சுமூகமாக இதுக்கு முன்னாடி முடித்தார். அது கூட பார்த்தீங்கன்னா சரியாக வந்து அவர் சந்தோஷப்பட முடியல. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா செயற்குழு நடத்தி முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி லெட்டர் அனுப்பிச்சு பொதுச் செயலாளர் அதே மாதிரி அவைத்தலைவர் முன்னிலையில் பார்த்திங்கன்னா இந்த செயற்குழு நடந்ததாக சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. ஆனால் மனுவில் பார்த்திங்கன்னா இணை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தார். அது புகழேந்தி போட்டு விட்டாருங்க டெல்லியில். ஸோ தேர்தல் ஆணையத்தில் போட்டு விட்டோன்னா அவரே பார்த்திங்கன்னா இணை ஒருங்கிணைப்பாளர் ஒத்துக்கிட்டாரு. அந்த செயற்குழு நடத்தினார் பார்த்திங்கன்னா அது வந்து ஏற்றுக்காதுங்கன்ற மாதிரி ஒரு கடிதம் போட இது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் வந்து சிக்கலை தர மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அது மட்டும் இல்லை, சீனியர்கள் அதிருப்தியை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சம்பாதிச்சுட்டு வர்றாரு. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா மிதுன் ஆதிக்கம் பார்த்திங்கன்னா நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. மிதுன் ஆதிக்கம்னா அதிமுக டிசிஷன் எடுக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா மிதுன் வர ஆரம்பிச்சிட்டாரு. மிதுனால தான் பார்த்திங்கன்னா கட்சி வந்து சீனியர்களிடையே மோதல். ஸோ கட்சியை பார்த்திங்கன்னா அமைப்பு ரீதியாக மாற்றுறாரு. 2 சட்டமன்ற தொகுதிக்கிற மாவட்ட செயலாளர் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாலுமே அமல்படுத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ ராஜேந்திர பாலாஜி, செல்லூர் ராஜு இவங்கெல்லாம் அதிருப்தி காமிச்சிட்டாங்க வெளிப்படையாகவே. எடப்பாடி பழனிசாமியை நோக்கி போகவே இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான திசையில் இப்போ ஓபிஎஸ் நோக்கி போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட சசிகலா வந்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. இப்போ சசிகலா வந்து இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா வந்து ஓபிஎஸ் சசிகலா வந்து இணையறதுக்கான வாய்ப்பு அதிமுகவில் பிரகாசமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரவேட்டு கூட வந்து வைத்தியலிங்கம் நான் கட்டிட்டு தான் இருக்கேன், ஏதாச்சும் ஒரு நாய் என்னை தடுக்க முடியுமான்ற மாதிரி கேட்டிருந்தார். அதே மாதிரி வைத்தியலிங்கம் பார்த்திங்கன்னா மாவட்ட செயலர் பதவி வந்து தர மாட்டோம், நீங்கள் கட்சியில் நீங்கள் மாநில லெவலில் ஏதோ பதவி தரோன்ற மாதிரி வைத்தியலிங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி வைத்தியலிங்கம் ஒத்துக்கிட்டார். இந்த மாதிரி வந்து மாநில பதவி நீங்களே கேளுங்கன்ற மாதிரி வைத்தியலிருந்து கேட்க போச்சலா பதவி கேட்டார் பொசுக்குன்னு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. இங்கிட்டு பார்த்திங்கன்னா சிவி சண்முகம் டெல்டா பகுதியில் பார்த்திங்கன்னா காமராஜுமே வந்து சும்மா இல்லை, சசிகலாவோட தீவிர ஆதரவாளராக பார்த்திங்கன்னா மாறிட்டு வர்றாரு. திவாகரோட ரொம்ப க்ளோஸாக இருக்கார். திவாகர்னால தான் பார்த்திங்கன்னா இந்த உச்சக்கட்டத்தை எட்டியிருக்காரு. ஸோ அதனால் திவாகர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்குற மனநிலை தான் பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர் காமராஜர்லாம் இருக்கதா சொல்லிட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே ஒரு பலமே பார்த்திங்கன்னா அதிமுகவில் இந்த உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் இவங்க தயவுனால தான் பார்த்திங்கன்னா ஓபிஎஸை சுலபமாக வந்து நிற்கினார். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அவங்களுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிருப்தி இருக்கிறது தெளிவாக தெரியுது. ஏன்னா வந்து தற்கூறிலாம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா இந்நேரம் கொதிச்சு போயிருப்பாங்க அதிமுகவில். பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை, அமைதியாகவே போனாங்க. அதே மாதிரி வந்து அதிமுக பாஜக கூட்டணி அமையுமா கேட்டிங்கன்னா அது அமையறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ இருக்க கூட்டணி அப்படியே பார்த்திங்கன்னா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிமுக பார்த்திங்கன்னா டெபாசிட் இழந்தது பெரிய விஷயம், சரிங்களா? இப்போ பாஜக பார்த்திங்கன்னா ரொம்ப தோல்வி, 0 அப்படின்றது அவங்களுக்கு ஏற்கனவே தோல்வியில் தான் இருக்காங்க. பெரிய லெவலில் தமிழ்நாட்டில் வளரவே இல்லை. அந்த கட்சி 0ல் இருக்க, 0லே வந்தால் பிரச்சனை கிடையாது. டாப்பில் இருக்க கட்சி பார்த்திங்கன்னா 0க்கு வந்தால் அது பிரச்சனை தானே. ஸோ நல்ல செல்வாக்கான கட்சி வந்து அதிமுக ரொம்ப மட்டமாக போயிடுச்சுன்னா அது வந்து பிரச்சனைக்குரிய விஷயம் தானேன்ற மாதிரி அடுத்து கேட்குறாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்கவங்களே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆலோசனை சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா பாஜகவில்
கொஸ்டின் வைக்கிறது, ஓபிஎஸ் சசிகலா இணைக்கிறதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை அதிமுகவில் பார்த்திங்கன்னா இணைப்பு நடந்தே ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க, அடித்தே சொல்கிறாங்க. ஏன்னா 2026 வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியோட தொடர்ந்து இப்படி தாக்கு பிடிக்க முடியாது. அப்புறம் மகனையும் பார்த்திங்கன்னா இப்போ ப்ரமோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே சேர்ந்து. ஸோ இது 2026க்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சலசலப்பு வரும். 2020 டிசம்பருக்குள்ளே வைத்தியலிங்கம் சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் நிகழும். ஸோ அந்த மாற்றத்துக்கு அப்புறம் தான் எல்லா முடிவும் வரும்ன்றாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்கவங்களே பார்த்திங்கன்னா அடித்து சொல்கிறாங்க, எடப்பாடியால் பார்த்திங்கன்னா ஸ்டெபிலைஸாக அதில் நிற்க முடியாது. ஸோ சசிகலா ஓபிஎஸ் தயவு இல்லாமல் பார்த்திங்கன்னா அவரால் தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா கட்சி பார்த்திங்கன்னா அந்த கட்சி இடத்த அதிமுக இடத்த பாஜக பிடிக்க பார்த்தாலுமே பாஜக ஜீரோவில் இருக்கவங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க தவிர்த்து. இப்போ அதிமுக பார்த்திங்கன்னா செல்வாக்கான கட்சி, 5 இடங்களில் தென் மாவட்டம் டெபாசிட்டு, மொத்தம் 7 இடங்களில் டெபாசிட். இது பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு பார்த்திங்கன்னா பின்னாடி இல்லைன்னு சொல்லவே முடியாது. எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா கூட்டணி பலத்தோடு பார்த்திங்கன்னா சந்திச்சிட்டுனா இந்த பிரச்சனையே கிடையாது. ஸோ இப்போ பாமக, இப்போ பாஜக, இப்போ ஓபிஎஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த கூட்டணியில் இருக்காங்களோ அதே கூட்டணி வச்சு தான் சட்டமன்ற தேர்தலையும் சந்திக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ அன்புமணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக 50 இடங்கள் பார்த்திங்கன்னா தரதுக்கான வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட இந்த வர சட்டமன்ற தேர்தலில். பாஜக பார்த்திங்கன்னா 90 இடங்கள் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு 15 இடங்கள், டிடி தினகரன் 15 இடங்கள்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பிரிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகன்றாங்க. ஸோ இதனாலுமே பார்த்திங்கன்னா கூட்டணி மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை. வேணும்னா அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா தேமுதிக, விஜய் கட்சிக்கோ இல்லை பாஜக பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாஜக பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் சதவீதம் ரீதியாக கம்மி இருந்தாங்க. ஆனால் விஜய் கட்சி பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி தொல் திருமாவளவன் பார்த்திங்கன்னா இன்னொரு கணக்கும் போடுறாரு. விஜய், தொல் திருமாவளவன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா காங்கிரஸ், இவங்க 3 கூட்டணியில் இவங்க 3 பேர் கூட்டணியில் பார்த்திங்கன்னா எடுபடுமான்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் தலைவரை பார்த்திங்கன்னா விஜய் அழைச்சி பார்த்தாரு, வரவே இல்லை. இப்போ காங்கிரஸ் பார்த்திங்கன்னா கூட்டணியில் இருக்காங்க திமுகவோட, ஆனால் இப்போ ஆட்சியில் பங்கு வைக்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போ சிக்கலாக இருக்குது. இது ஏற்கனவே செல்வ பிறந்தகைகள் சொல்லியிருந்தார். இப்போ விசிக தலைவர் சொல்லியிருக்காரு, திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த விசிக தலைவரே சொல்லும்போது பின்னல் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் இருக்குமோன்ற எண்ணம் எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் காங்கிரஸ் இருக்கிறதுக்கான அதிகோடைய சாத்தியங்கள் இருக்கிறதும் சொல்கிறாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மாஜிக்கள் நிறைய பேர் இங்கேருந்த வேஸ்ட்டுன்ற மாதிரி எண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஜெயிக்கக்கூடிய நபர்கள் ஒற்றை தலைமை, அந்த ஒற்றை தலைமை சரியாக இயங்கலை, எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழே யாரும் இயங்கலை. அப்போ அப்படி இயங்குற கட்சி எங்கே பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி. விஜயை நம்பி தான் எல்லாருமே இருக்காங்க. விஜயை நம்பி தான் இதில் எல்லா வேட்பாளருக்கும் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அதிமுகவில் பல பேர் பார்த்திங்கன்னா இணையத்துக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஜெயக்குமார் விரைவில் இணையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல மகனோட இருந்துச்சு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த வாரிசு அரசியல்னு சொல்லிட்டு அதிமுக கொண்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லா முடிவுகளும் பார்த்திங்கன்னா இவர் தான் எடுக்கிறார், எடப்பாடியோட மகன் தான் எடுக்கிறார், மிதுன் தான். இது சீனியருக்கு சுத்தமாக பிடிக்கலன்றது தான் இன்ன வரைக்கும் ஒரு விவாதமாக இருக்குது. ஸோ அந்த ஃபேமஸாக பிடிச்சா லைக் ஷேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.